நம்மமகு கன்னட திரைப்படமான இந்த திரைப்படம் வந்து நிறைய சர்வதேச விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட கர்நாடக அரசினால ஒரு திரைப்படம் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னா இவர் தமிழர் அப்படின்ற ஒற்றை காரணத்தினால மட்டும்தான். முதல் படம், அதாவது உலகத்திலேயே முதல் முறை 70 ஆண்டுகள் திரைப்பட வரலாறு, அதாவது கன்னட சினிமா. அதில் முதல் படமாக நான் தயாரித்து நடித்து இயக்கிய படம் வந்து யுனெஸ்கோ அமைப்பின் கீழ் இந்த இன்டர்நேஷனல் அமைப்பில் வந்து திரையிட்டாங்க. So thank you so much. We really appreciate this from the U.S. government. You guys really helped us in our International Film Festival about migration and child trafficking. That's very important on our list of things to do, things to tackle. So thank you for helping us in that endeavor. Thank you so much for providing the film and your excellent commentary. ஆனால் அதுக்கு அங்கீகாரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. 18/5/2009, 18/5/2018 அதே தேதியில் அந்த படத்தை ஒரு காட்சி வெளியிட்டாங்க. அப்போ மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் இவங்க அழுதும் அடைக்கப்பட்டாங்க. இங்கே ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நான் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் பிக்சர் எடுத்துக்கணும். என்ன பிக்சர் எடுத்துக்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு படம் மட்டும் தப்பாருமா என்னை கட்டி போட்டு அடிக்கும். என் பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்க. முக்கியமான விஷயத்தை சொல்ல கேள்வி. பொங்கு தமிழ் மாநாடு சீமான் தலைமையில் முதலமைச்சரை வச்சு நடத்துகிற மாநாடு தான் என்னுடைய திட்டமே. தான் காரணம் என்னன்னா இங்கே வந்து வேற ஒரு அரசு கர்நாடகத்தில் பொங்கு தமிழ் 2012 விளக்க உரை. அதனை வழங்குவதற்காக கர்நாடக பொங்கு தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கு கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதல்வர் எடியூரப்பா அவர்களுக்கு கர்நாடக தமிழர்கள் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு திராவிடம் தமிழ் தேசியன்ற ஒரு போர்வையில் வேற மாதிரி தமிழர்களை எடுத்துட்டு போய் கடைசியில் ஈழத்தில் நடந்தது இங்கே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அந்த காணொலி இருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா தைரியம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய காணொலியும் ஆடியோவும் நான் கொடுக்க முடியும். யாராவது எந்த ஊடகமானாலும் போடுறதுக்கு தயாராக என்கிட்ட இருக்கு. அப்படி யாரும் போடலைன்னா நானே போடுறேன். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் மற்றும் அமெரிக்கன் சென்டர்ஸ் இணைந்து நடத்திருக்க சர்வதேச திரைப்பட திருவிழாவில் ஒரு தமிழர் இயற்றிய நம்மமகு அப்படின்ற திரைப்படம் வந்து செலக்ட் ஆகி அந்த திரைப்படம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு விருதும் பெற்றிருக்கு. கன்னட திரைப்படமான இந்த திரைப்படம் வந்து நிறைய சர்வதேச விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட கர்நாடக அரசினால ஒரு திரைப்படம் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னா இவர் தமிழர் அப்படின்ற ஒற்றை காரணத்தினால மட்டும்தான். சோ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேச இருக்காரு. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார் நீங்க வந்து நம்மமகு அப்படின்ற ஒரு திரைப்படம் எழுதிருக்கீங்க. அந்த படம் வந்து நிறைய இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஆனாலும் வந்து உங்களுக்கு கர்நாடக அரசு வந்து ஒரு கன்னட படத்துக்காக இன்டர்நேஷனல் அவார்ட் வாங்கியும் கர்நாடக அரசு உங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுக்கல. பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? இது உங்களுக்கு தெரியுமா, காலகாலமாக வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் தமிழ்நாடுன்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்னுடைய நிறுவனத்துடைய பேரை பிரபாகரன் தான். அது மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய பேரெல்லாம் வச்சிருக்கேன். நான் அந்த நிறுவனத்தை தொடங்கி 31 ஆண்டுகள். ஆனால் நான் தொடர்ந்து வந்து கன்னடத்தில் படம் இயக்கிட்டேன். 16 படம் இயக்கியிருக்கேன். அதாவது அதில் 12 படம் நானே தயாரிச்சிருக்கேன். காரணம் வந்து ஒன்று, அவங்களுக்கு வந்து என்னென்னா இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தால் தன்னுடைய கன்னட இன மக்களுக்கு வந்து அது ஒரு இதுவாக இருக்கும். ஒரு தமிழன் வந்து நான் அந்த மேடையிலேயே அந்த அமெரிக்கன் முன்னால் பேசினது இந்த திரைப்படத்தை வந்து கன்னட மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த மொழியில் எடுத்திருந்தாங்க. முதல் படம், அதாவது உலகத்திலேயே முதல் முறை 70 ஆண்டுகள் திரைப்பட வரலாறு, அதாவது கன்னட சினிமா. அதில் முதல் படமாக நான் தயாரித்து நடித்து இயக்கிய படம் வந்து யுனெஸ்கோ அமைப்பின் கீழ் இயங்குகிற இன்டர்நேஷனல் அமைப்பில் வந்து திரையிட்டாங்க. ஆனால் அதுக்கு அங்கீகாரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. எல்லா ஊடகங்களும் கூட என்ன போடுறாங்கன்னா என் செய்தியை போடுறாங்க, அந்த படம் ஒரு படம் மட்டும் போடுறாங்க. அந்த காணொலியை கொடுத்தா, அதாவது எலக்ட்ரானிக் மீடியா, அவங்க யாருமே அதை வந்து போடுறதுக்கு தயாராக இல்லை. போட்டால் அது தெரிஞ்சிடும், அதை பண்ணணும் யாருன்றது தெரிஞ்சிடும். அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை அப்படியே இது பண்ணுறாங்க. நீங்கள் பிறந்தது வளர்ந்து எல்லாமே வந்து பெங்களூரில், கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தான். ஸோ அப்படி
இருக்கும்போது நீங்க பிறந்து வளர்ந்தது கர்நாடகாவில் இருந்தாலும் கூட அங்க புறக்கணிக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும்ல சார்? அது ரீசன் மூல காரணம் வந்து அதான். இது வந்து ஒரு சதி. உண்மையிலே சொல்ல போனா கன்னடர்களும் தமிழர்களும் ஒரே இனம் தான். கன்னட மொழி வந்து தமிழிலிருந்து தான் பறந்தது. அது மாற்று கருத்து கிடையாது. சில பேர் தன்னுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது எல்லா மாநிலத்திலும் நடக்கிற விஷயம். அதிகமாக நடப்பது வந்து கர்நாடகத்திலும் தமிழ்நாடு. அது தன்னுடைய நலனுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாமை அதை இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடம் போகிற சமயத்தில் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தமிழர்களாக இருந்தாங்க. கர்நாடக மாநிலத்தில் இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை. காரணம் யாருன்னா அவங்க கிடையாது, நம்ம ஆட்கள் தான். முழுக்க 100 விழுக்காடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு தமிழீழம் வந்து பின்னடைவுக்கு ஆனதுக்கும் காரணம் மற்றவங்களை காட்டிலும் 90 விழுக்காடு நம்ம ஆட்கள் தான். தமிழீழம் பத்தி நிறைய பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி தமிழீழம் பத்தி நிறைய திரைப்படங்கள் வந்து எடுத்துருக்கீங்க. உங்களோட திரைப்படங்கள் எல்லாமே வந்து நிறைய சோசியல் காஸ் பத்தி இருக்கு, தமிழீழம் பத்தி இருக்கு, வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்கள் பத்தி இருக்கு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்க? பரமா எங்களுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை கர்நாடக மாநிலத்தில். அப்போ வந்து பிரச்சனை ஆகும்போதெல்லாம் நாங்கள் வந்து கைது செய்யப்பட்டு உள்ள எடுத்துட்டு போவாங்க. அப்போ அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, எந்த ஊருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை யார் ஊர். நாங்கள் முதல் வார்த்தை வந்து என்ன சொல்லுவோம், எங்கள் ஊர் கோயம்புத்தூர் பிறந்தது நான். டேய் எங்கள் அப்பா யார் ஊருன்னு கேட்பான். எங்கள் அப்பா யார் எங்கள் ஊர். எங்கள் அப்பாவும் எந்த ஊருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பா பிறந்து. இப்போ அடுத்தது அவன் எங்கே வருவான்னா, டேய் போலியன் மகனே எங்கள் தாத்தா தமிழ்நாடு தானே கேட்பான். அப்போ சுதந்திரமே வரல, எங்களுக்கு அறிவும் இல்லை. அப்போ அடிப்பாங்க, சொல்லி அடிப்பான். அந்த மாதிரி காவல்துறை வந்து கர்நாடகத்தில் வந்து அடிச்சிருக்கிறாங்க. நான் மட்டும் இல்லை, பல பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க. எங்கள் ஈழத்தில் நடந்த பிரச்சனை வந்து ஒரு 100 விழுக்காடு இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு 75 விழுக்காடு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் வந்து தமிழ் வந்து ஒரு 500 பள்ளிக்கூடம் இருந்தது, ஒரு 7 பள்ளிக்கூடம் தான் இருக்கு. அது வந்து அதுக்கு அரசாங்கம் ஒரு பக்கம் காரணம், நம்ம ஆட்களும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம பிள்ளைகளையே அவங்க வந்து தமிழில் படிக்க வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் 84 தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நேரடியாக சந்திச்சோம். அப்போ நாங்கள் போய் ஒரு குழுவாக, அப்போ நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். போயிட்டு நாங்கள் என்னன்னா, எங்களுக்கு ஏன்னா இந்த அடி வாங்குற வழி, ஆனால் திருப்பி அடிக்கிற ஒரு இது அங்கே இருக்குது. அந்த சக்தி அங்கே தான். குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை, அந்த ஒரு எழுச்சி அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்து நாங்களாக உருவாக்கிட்டோம். அப்போது ஒரு பார்க்கும்போது போயிட்டு நாங்கள் வந்து, அதாவது அங்கே நாடகம்லாம் நடக்கும். அந்த நாடகத்தில் நன்கொடையெல்லாம் கலெக்ட் பண்ணி சில பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ பேசும்போது நாங்களும் இயக்கத்தில் சேர்றோம்னு சொன்னோம். அப்போ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் படிங்க, உங்களுடைய ஆதரவு வந்து வெளியில் விடுங்கன்னு தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகுமா என்ன ஆகும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போவே நான் முடிவு பண்ணேன், ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு மகன் படம் தான் அது பிரபாகரன் தான் வைக்கிறேன். அப்படியே முடிவு பண்ணி அப்படியே ஆச்சு. இப்போ என்னுடைய பிள்ளைக்கு வந்து 28 வயசு. அவர் பேர் பிரபாகரன். இப்போ நீங்க தொடர்ந்து தமிழீழம் சார்ந்து கொண்டு கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. அது சம்பந்தமா வந்து படம் எடுத்துருக்கீங்க, போர்க்களத்தில் ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திரைப்படத்தை பத்தி சொல்லுங்க சார். அந்த திரைப்படம் வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. சென்சர் போர்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணதா சொல்லிட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். போர்க்களத்தில் ஒரு பூ படம் தான். அதாவது இசைப்பிரியாவுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி எடுத்த படம். அந்த படத்தில் கூட அந்த ஒரு பெண் ஊடகவியலாளருக்கு நடந்த கொடுமையை தான் வந்து காட்டியிருக்கு. அந்த படம் வந்து உலகத்திலேயே முதல் திரைப்படம் வந்து ஐநா சபையில் வந்து திரையிடப்பட்ட படம். ஆனால் இந்தியாவில் தடை. இந்தியாவில் வந்து நார்த் இந்தியன், அதாவது இந்திக்காரங்க இருப்பாங்க. இங்கே வந்து மதியழகன்ற ஒருத்தர் அந்த படத்தை நிராகரிச்சாரு, பழனிசாமின்ற ஒரு தமிழர் நிராகரிச்சாரு, எஸ்வி சேகர்ன்ற ஒரு ஐயர் நிராகரிச்சார். ஆனால் டெல்லிக்கு எடுத்துட்டு போனேன். அங்கே போனால் எஃப்கேட்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த எஃப்கேட்டில் நான் தான் இந்தியாவிலேயே முதல் ஆள். ஒரு 6 முறை அந்த எஃப்கேட்டுக்கு போய் சண்டை போட்டு எல்லா படத்தையும் கொண்டு வந்தேன். போர்க்களத்தில் ஒரு பூ கொண்டு வர முடியல. ஆனால் அந்த எஃப்கேட்டில் கூட அங்கே இருக்கிற ஒரு, அதாவது ஹைகோர்ட்டுடைய நீதிபதி அவங்க அந்த படத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சு அவங்க கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. எனக்கு கிடைச்சிருக்கான். ஆனால் இங்கிருந்து வந்த ஒரு பழனிசாமின்ற ஒரு ஆள், அந்த ஆள் எழுந்து, அவர் வந்து இங்கே ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர் சென்னையில், அவர் எழுந்து கொடுக்காதீங்க, இது எல்டிடி சப்ஜெக்ட், இது பேண்டு ஆர்கனைசேஷனுடைய படத்தை எடுத்துக்கிறாங்க தடுத்தார். இல்லைன்னா எனக்கு 2015 சென்சார் வாங்கியிருக்கேன். இதுக்கு மூல காரணம் நம்பாதது தான். ஏன்னா இது இந்திக்காரனுக்கு கூட ஒரு கண்ணீர் வந்த ஒரு கதை தான். அதை நான் சொல்லும் போது அவங்க கண்ணீர் வடிச்சாங்க. இது உண்மை, சத்தியம். அது என்னுடைய பயோகிராஃபியில் நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். இது உண்மை.
சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா நான் படத்தை கொண்டு வந்தேன். இந்த படத்துக்கு முதல் மூல காரணம் இந்த படம் வெளிவராததுக்கு சீமான் அவர்கள் தான். அண்ணன் சீமான் படம் வந்து நான் 2005 பயணிச்சேன். அவர் அரசியல் வந்ததுக்கும் முதல் காரணம் நான் தான் வேண்டுகோள் வச்சேன். நீங்கள் அரசியல் வரணும், தூக்கி விசிறடிச்சார் பேப்பரை. சிறைச்சாலையில் அந்த பேப்பரை கொடுத்தா நான் எழுதிட்டு, நீங்கள் அரசியல் வரணும், அரசியல் வரலன்னா மீண்டெடுக்க முடியாது, நம்முடைய இனத்தை மீட்டெடுக்க முடியாதுன்னு சொன்னால் முதல் ஆள் நான். சாட்சி 16 பேர் இருக்கிறேன். அந்த சிறைச்சாலையில் நான் ஒரு கடிதம் கொடுத்தேன். அதை வாங்கி படிச்சுட்டு இதெல்லாம் தேவைன்னு தூக்கி போட்டேன். தொடர்ந்து வலியுறுத்தினே இருந்தாலும் அது வேற மாதிரி மாறிச்சு. அவங்க பக்கத்துல இருந்து செய்த சதி வந்து இன்னைக்கு லண்டன்ல இந்த படம் வந்து வெளியிடுறது போது கத்தியெல்லாம் காட்டினாங்க இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஐபிசி தொலைக்காட்சி வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தை. அப்போ ஐபிசிக்கும் மிரட்டல் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனால் படம் 18/5/2009 போர்க்களத்தில் ஒரு பூ கிடையாது. 18/5/2009 18/5/2018 ஆண்டு அதே தேதியில் அந்த படத்தை ஒரு காட்சி வெளியிட்டான். அப்போ மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. நான் இந்த படத்தை பார்க்கவும் என்னுடைய நண்பர்கள் கூட இதை பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லை, நான் பார்ப்பதும் பார்க்காததும் என்னுடைய விருப்பம் എന്നിട്ട് நான் வந்து பார்த்தேன். நான் பார்த்து இந்த படம் எனக்கு என்ன காட்டினதுன்னா தமிழனுடைய வீரத்தையும் தமிழனுடைய பண்பாட்டையும் தமிழன் செய்த தியாகத்தையும் அவன் பட்டு கொண்டு இருக்கிற துன்பங்களையும் எனக்கு துல்லியமாக எடுத்து காட்டிச்சுது. ஆனால் ஏன் இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று எனக்கு உண்மையில் புரியவில்லை. என்னை நெகிழச் செய்த படம் அது, என்னை அள வைத்த படம். நான் அந்த படம் மூடைக்குள்ள நான் அழுதேன். நான் மிகவும் நன்றாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார் கணேசன். அவருக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். உண்மையில் இந்த படம் வந்து ஒரு சர்வதேச ரீதியில் எடுக்கப்படும் ஒரு திரைப்படம் அளவுக்கு எடுத்திருக்கிறார்கள். போர்க்காட்சிகள் எல்லாம் எங்களது இலகுவாக எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் எங்கள் பேரை சொல்லி வயிறு வளர்ப்பவர்கள் ஒரு படமாவது எடுத்தவர்களால் முடியவில்லை. கர்நாடக தமிழன் ஒருவன் படம் எடுத்து விட்டான் என்ற பிறகுதான் எல்லாருக்கும் உணர்வுகள் வந்தது. எந்த அடிப்படையில் தெரியவில்லை. இதனால் தங்களுக்கு லாபம் கிட்டவில்லை என்பதற்காக பொறாமையில் சுவைந்து இந்த படத்தை பார்க்க வேண்டாம் என்று சொன்னவர்கள் உண்மையில் வெட்கப்பட வேண்டும் நினைக்கிறேன். இந்த படத்தை இவள் அழகாக எடுத்திருக்காள். எந்த ஒரு காட்சியும் அசிங்கமாக எடுக்கவில்லை. இவர்கள் படத்தை பார்க்காமலே கதைத்தவர்களுடைய வாய் உண்மையில் எதற்காக கூறப்பட்டது உண்மையில் இதை பார்க்காதவர்கள் வெட்கப்பட வேண்டும். பார்த்தவர்கள் நாங்கள் ஆத்திரப்படுகின்றோம். தயவு செய்து அனைத்து தமிழ் மக்களும் இந்த பொய் பிரசாரங்களை விட்டுவிட்டு நீங்களாக தேடி இந்த படத்தை பாருங்கள். பார்த்த பின்பு நீங்களே பார்க்க விரும்ப விளையாட்டு உலகத்தில் உள்ள மற்ற சனங்கள் ஏன் பார்க்க போகிறார்கள்? உங்களுக்கு உண்மை புரிய விருப்பமில்லை. ஆகவே இந்த முட்டாள்தனமான பிரசாரங்களை விட்டுவிட்டு நீங்கள் உண்மை இந்த படத்தை அனைவரும் பார்க்க வசதி செய்யுங்கள். நன்றி. கண்ணை திறந்தது படம். தொடக்கத்திலே கஷ்டமான கதை. அவனுக்கு விழுந்த அந்நீதி பல காதல கேட்கணும். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் இவங்க அதெல்லாம் அடைக்கப்பட்டாங்க. இங்க ஒரு பேச்சும் கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு நான் ஒவ்வொரு நாட்டையும் போய் பிக்சர் எடுத்துக்கிறேன். என்ன பிக்சர் எடுத்துக்கிறேன்னா, நீங்க படத்தை பாருங்க. பார்த்துட்டு படம் மட்டும் தப்பாருன்னா என்னை கட்டி போட்டு அடி, என் பாஸ்போர்ட்டை கொடுத்துருங்க. நான் இந்த நாட்டை விட்டு தனியாக போகிறேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனியாக போகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை வச்சுங்க, நீங்கள் படத்தை பாருங்க. அது என் காசில் போகிறாங்க. யாரும் எனக்கு ஸ்பான்சரும் கிடையாது. எந்த நாட்டுக்கும் ஸ்பான்சர் கிடையாது. என் சொந்த காசில் போய் படத்தை காட்டணும். எதுக்குன்னா தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் தான் எனக்கு உயிர். அவர் தான் தலைவர். அப்படி சொல்கிறவங்கலாம் மிகப்பெரிய சதியும் மிகப்பெரிய போலித்தனமானதை கண்டுபிடிச்சி நாங்களே வந்து பயணிக்கிறேன். நான் செய்தது எல்லாமே செயல். நான் பொங்கு தமிழ் மாநாடுன்ட்டு இந்தியாவிலே முதல் முறை தேசிய தலைவரால் தொடங்கப்பட்ட பொங்கு தமிழ் மாநாடு இந்தியாவில் ஒரு முதலமைச்சரை வச்சு நடத்தணும். அதுவும் வந்து கர்நாடக முதலமைச்சர்.
எவ்வளோ வேலை செய்துட்டாங்க. ஆனாலும் நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் மூச்சு இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் அவருடைய வழியில். ஏன்னா சமரசமற்ற ஒரு தலைவரை நான் வாழ்ற காலத்தில் பார்த்தேன். அதாவது ராஜராஜ சோழனை நான் பார்க்கல, பாண்டியனை பார்க்கல, சேரனை பார்க்கல. நான் வாழ்ந்த காலத்தில் யாரை பார்த்தனோ அவங்க தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகும். நான் வேற யாரையும் அடையாளப்படுத்த விருப்பப்படல. அவங்க தான் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. கலையில் இருக்கலாம், அவங்களுடைய வரலாறு இருக்கலாம், அது பொய்யா கூட இருக்கலாம், அது கிடையாது. ஆனால் நான் வாழும்போது என் கண் முன்னாலே சார்ல்ஸ் ஆண்டனின்ற ஒரு மூத்த மகனை ஒரு போரில் நிற்க வைக்கும் போது என்னுடைய மகன் என்னுடைய சகோதரன் போறமாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால அந்த வழியை இன்னும் புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர் உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் நல்லவங்க, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதையும் புத்திசாலியும் அவங்க தான், அதையும் முட்டாலும் அவங்க. சில பேருடைய வார்த்தையை கேட்டுட்டு அதில் பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் கொஞ்சம் வெளியே வாங்க. அப்படி வெளியே வந்தால் தான் இன்னைக்கு 12 ஆண்டுகள் ஆச்சு இனப்படுகொலைங்கிறது கரைஞ்சி 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 தேஞ்சி இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி என் மாதிரி நிறைய பேர் வலியை சுமந்து இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க, பயணிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பலம் கொடுக்கறதுக்கோ ஆதரவு கொடுக்கறதுக்கோ பொருளாதார இது கொடுத்து யாருமே இல்லை. அப்போ என்னன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா நான் எடுத்த படம் காரணம் என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமாக இந்த தமிழர்களுக்கு தெரியுமா இப்படி நடந்துச்சு. ஃபேமிலி மேன் 2 வந்துச்சு, அமேசானில் போட்டாங்க. நானும் கெஞ்சினேன் அமேசானில் போட மாட்டாங்க. ஏன்னா இதில் நியாயம் இருக்குது, இதில் சத்தியம் இருக்குது. நாம் 12 கோடி மக்கள் இருக்கோம் தமிழர்கள். ஆனால் 1% போதும். எனக்கு பெரிய ஆதரவெல்லாம் வேணும். இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் சொல்கிற 30 லட்சம் பேர் இருக்கணும். 30 லட்சம் இல்லை, என்கிட்ட 1 லட்சம் பேர் கொடுத்தா தமிழ்நாடு என்கிட்ட ஒரு இதை கேட்குற மாதிரி நான் பண்ணுவேன். சும்மா வாயில் வளைச்சிட்டு அந்த பசங்களை ஏமாத்திக்கிங்க யூடியூப்ல அது எல்லாம் வாழ்க்கை கிடையாது. நான் என்ன செய்யறேனோ செயல் அதை மட்டும் சொல்லணும். நீங்க என்ன செய்யறீங்களோ என்ன செயல் அதை மட்டும் சொல்லணும். வாயில வெறும் பேசுற திரைக்கதை, நானும் திரைக்கதை, நானும் பஞ்சிடா இருக்கிறது அப்படி சொல்லி யாரையும் ஏமாத்தி அதுல வாழணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப கூட நான் தொடர் வண்டியில வந்தேன், சாதாரண தொடர் வண்டியில வந்தேன். இப்ப இங்கிருந்து சென்ட்ரல்ல இருந்து 2 பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து அங்கே நடந்து வந்தேன். இன்னைக்கும் அப்படிதான், அன்னைக்கும் அப்படிதான், நாளைக்கும் முயற்சி பண்ணி போவோம். என்னுடைய உழைப்பால, என்னுடைய திறமையால, என்னுடைய அறிவால, என்னுடைய கலைத்துறையில நான் பயணிக்கிறேன். அதுல உண்மையா அம்மா நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஏமாத்துறத நான் கண்ணில் பார்த்தேன். எனக்கு அப்பதான் கொஞ்சம் அப்படியே பொறுமையா போயிட்டேன். ஒரு கட்டத்துல வெடிச்சு வெளியே வந்தேன். முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேளுங்க. பொங்கு தமிழ் மாநாடு சீமான் தலைமையில முதலமைச்சரை வச்சு நடத்துற மாநாடு தான் என்னுடைய திட்டமே. தான் காரணம் என்னன்னா இங்க வேற ஒரு அரசு கர்நாடகத்துல எடியூரப்பா அரசு. பொங்கு தமிழ் 2012 விளக்க உரை அதனை வழங்குவதற்காக கர்நாடக பொங்கு தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கு கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதல்வர் எடியூரப்பா அவர்களுக்கு கர்நாடக தமிழர்கள் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சீமானை வச்சு இனப்படுகொலைக்கு தீர்மானத்தை கர்நாடக மாநிலத்தில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணேன். அது எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா இந்த ஆளு ஒரு வருஷம் என்னை இழுப்பறி பண்ண விடாம செய்து. அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு நானும் ஒரு மூல காரணம். ஏன்னா நாங்கள் ஒரு மெமரண்டம் கொடுத்தோம். வைகோ அவர்கள் கொடுத்ததா அவரும் சொல்லியிருக்கிறாரு, நாங்களும் கொடுத்தோம். ஏன்னா எனக்கு அப்போ அவர் எனக்கு கான்டாக்ட் கிடையாது. ஏன்னா அவரை தெலுங்கர்ன்ட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணோம். அப்போ காலம் கடந்து நினைச்சேன் இவங்கள விட அவர் 1000 மடங்கு கேடு. ஏன்னா இதெல்லாமே சதிமா, இங்க நடக்கிறது எல்லாமே சதி. இங்க ஏதாவது நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காத செய்யறவன் யாருன்னா இந்த தமிழ் உணர்வு அப்படின்னு சொல்றவன் தான் செய்யறான். அவருடைய நார்மலா இருக்கிறவன் அவன் பார்த்துட்டு போயிருக்கான். அவன் எந்த படம் கூப்பிட்டாலும் வருவான், அப்படி போனாலும் போறான். அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது, நியூட்ரலா இருக்கணும். இதுல யாரெல்லாம் சொல்றானோ அவன் தான் நான் மட்டும்தான் என்னை விட்டு எம்முனையில வரக்கூடாதுங்கிற ஒரு வெறியோட தன்முனைப்போட, அதாவது என்னன்னா கர்வத்தோட திமிரோட போயிருக்கிறான். அது வேற ஒரு திசையை நோக்கி போகும். தேசிய தலைவர் மேதவி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்துலையும் ஒரு பிழையா கூட நாவு தவறி கூட இவன் திராவிடன், இவன் தெலுங்க, எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. அவர் நாகரிகமா தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய நாணயத்தையும் நேர்மையும் கடைசி வரைக்கும் நிலைநாட்டினார். அப்படி அவரை பத்தி பேசுறவங்களுக்கு ஒரு அருகதை வேணும். நடக்கிற வழியை கூட
சரியா இன்னைக்கு யாருமே பின்பற்றலைன்றது தான் என் கருத்து. நான் எல்லாருக்கூடையும் பழகிக்கிறேன், எல்லாரையும் பார்த்துக்கிறேன். நான் ஒரு முறை உட்காந்தேன்னா அனலைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்கும். நான் அப்படியே ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி இருந்தால் கூட அவங்க கூட பழகுவேன், பழகி பார்ப்பேன். அப்பதான் அவங்க வந்து உடனே நீங்க சொல்றதோ அவங்க சொல்றது கேட்க மாட்டேன். நான் பழகி பார்ப்பேன், அதுல தெரிஞ்சுக்கிறேன். இப்படிதான் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் நான் வந்து அவங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனா வேதனையா இருக்கு, இந்த இளைஞர்களுடைய தலைமுறை நாளைக்கு என்ன நடக்கும், என்ன ஆகும், அவங்க எங்க போவாங்க, அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையில மேம்படுவாங்க, அதுக்கான வழி என்ன, அதுக்கான வழி யார் வச்சுக்கிறீங்க? வெறும் வாயிலேயே வடை சுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. நான் செயல் பண்ணிக்கிறேன், அவரை கூட 1000 மடங்கு நான் செயல்படுத்திக்கிறேன். திரைப்படத்திலேயே என்னுடைய இனப்படுகொலை வரலாறு நான் காமிச்சிருக்கேன், நீ காமிச்சிருக்கணும், நீ தானே அந்த படத்தை எடுத்துக்கணும். உன் பின்னால 100 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. எனக்கு யாருமே வரல. நான் ஒரு தயாரிப்பாளர் பிடிச்சி நான் கடல் பட்டு நான் எடுத்த படத்தை நீ தடுக்கிறேன்னா உனக்கு எவ்வளோ அளவுக்கு உனக்கு காழ்ப்புணர்ச்சி. இது காழ்ப்புணர்ச்சி தான், வைத்தறிச்சு. என்னை விட ஒருத்தன் வந்துடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே அந்த பிரிஞ்சு போயிட்டாங்க. இது ஒரு தவறான திசையை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திராவிடம் தமிழ் தேசியன்ற ஒரு கோவையில வேற மாறி தமிழர்களுடைய கடைசியில ஈழத்துல நடந்த